எலெக்ஷன் தோத்துட்டாரு, அவர் 4வது எலெக்ஷனும் தோக்க போகிறாரு. ஏதாவது ஒன்று உருட்டி கிருட்டி பார்க்கணுன்னு பார்க்குறாரு. 10 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி செய்து அதற்கு அந்த ஆட்சி வந்து இது தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் செய்யலைன்னு சொல்கிறதுக்காக தான் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதனால் மீண்டும் மக்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி செல்வார்கள் என்று நாம் நம்பவில்லை. குறிப்பாக அவர்கள் பயணம் செய்யும் பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்கள் இணைந்திருக்கிறதுனால் நிச்சயமாக மக்கள் அவர்களை நிராகரிப்பார்கள் என்று தான் நினைக்கிறேன். கோயில் நிதியை வந்து கல்விக்கு எடுத்து கல்வி கட்டுறாங்கன்னு சொல்லி அந்த விமர்சனத்தை தப்பு. நானே பழனி கோயில் ட்ரஸ்டியாக இருந்திருக்கேன். பழனி கோயில்லையே காலேஜ் இருக்குது. கோயில் ட்ரஸ்ட்டுக்கு தேவையான ட்ரஸ்ட்டே காலேஜ் நடத்தியிருக்கு. பழனியில் நடந்திருக்கு. நான் ட்ரஸ்டியாக இருந்திருக்கேன். அப்போ அந்த கோயிலில் வர நிதியை வச்சு தான் அந்த காலேஜுக்கு பணம் கொடுத்தோம். ஆனால் கல்விக்காக கோயில் நிதியை செலவு பண்ணுவது தவறு என்று சொல்வது எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கோயிலை விட கல்விக்கு தான் அதிகமாக செலவு பண்ண வேண்டும். திமுக கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இல்லாமல் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. திமுக அரசு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறாரு. இதே நிலை இருந்துச்சுன்னா தோக்கிற நிலையில் வரக்கூட வரணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. கட்சிக்குள்ளே இருக்கிறது ஒவ்வொரு வெவ்வேறு கட்சிகள் தான் கூட்டணியில் இருக்கிறாங்க. எல்லா கட்சிக்கும் தனித்துவம் உண்டு. அதனால் அவர்கள் அரசியல் விமர்சனம் வைப்பதாலேயே கூட்டணியிலிருந்து அவர் விலகுகிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சியும் எல்லாம் ஒத்த கருத்தோடு இருந்தால் எல்லா கட்சியும் ஒரே கட்சி ஆகிடும். அதனால் அவங்களுடைய கொள்கை அவங்களுடைய கோட்பாடுகளை முன்வைத்து தான் அவர்கள் விமர்சனம் செய்வார்கள். ஒரு கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டு விமர்சனம் செய்வது என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. எப்பவுமே இருமுனை போட்டின்னு எப்படி சொல்ல முடியும்? முன்னாடியெல்லாம் மும்முனை போட்டி இருந்தது இல்லையா? இல்லையே, மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் நடத்தி ஒரு மும்முனை கூட்டணி நடந்ததுல சமீபம். அதுவும் சமீபம். எத்தனை வருஷம் ஆச்சு அது நடந்தது? 4 முனையாக இருக்கலாம். நீங்கள் வந்து சீமான ஒரு அணியாக நீங்கள் பார்க்குறீங்க, நான் அவரை தனியாக பார்க்குறேன். அதனால் அதே மாதிரி தான் திரு விஜயோட கட்சிக்கு டெஃபினட்டாக எனர்ஜி இருக்குன்றதை நான் ஏற்றுக்கிறேன், முழுமையாக ஏற்றுக்கிறேன். அவர்களுக்கென்று ஒரு வரவேற்பு கண்டிப்பாக ஒரு பகுதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குகளே சீட்டுகளாக மாறுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, இந்தியா கூட்டணி தேர்தலில் வெற்றி பெறும் என்று தான் முழுமையாக தெரியாது. எப்பவுமே 3வது அணியாக இருக்கும்போது சீமான் யாரோட ஓட்டு எடுத்தாருன்னு யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி அதான் 3வது அணி வந்து யாரோடைய ஓட்டு எடுக்கிறாங்கன்னு சொல்ல தெரியாது. விஜய்க்கு ஓட்டு விழுவுன்றதை நான் ஏற்றுக்கிறேன், ஓட்டே இருக்காதுன்னு நான் சொல்லலை. ஆனால் யாரோடைய ஓட்டை எடுப்பார் எனக்கு சொல்ல தெரியல. எப்பவுமே தமிழ்நாட்டில் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் வேண்டாம் என்று சொல்பவர்கள் இருப்பார்கள். அந்த ஓட்டு பெரும்பான்மை ஓட்டு போகலாம். பட் ஏற்கனவே கட்சிகளுக்கு இருக்கிற கேரண்டீட் ஓட்டிலிருந்து ஓட்டு போகுமான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஷிஃப்டிங்கெல்லாம் ஒன்றும் ஆகாது சார். அவர் தலைமையில் தான் எலெக்ஷன் நடக்கும். அது வாய்ப்பே கிடையாது. நான் எப்பவுமே கேட்பாங்க, நான் ரெடி நீங்கள் ரெடியான்னு கேட்பாங்க. நான் ரெடி, மற்றவங்க ரெடி கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் செல்வ பெருந்தகை அவர்கள் தான் சட்டமன்ற தேர்தலையும் சந்திக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி தலைவராக இருப்பார் என்று நம்புகிறேன். பாஜகவோட அதிமுக இணைஞ்சிருக்கனால வாக்கு குறையுன்னு சொல்றீங்க. ஆனால் மக்களுக்கு நன்மை பயக்கும் கட்சியோட தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம். இல்லை, அப்புறம் ஏன் பாராளுமன்றத்தில் வச்சிருக்கலாமே? பாராளுமன்றத்தில் முன் வச்சு இதை மோடி தான் இந்தியாவுக்கு பிரதமராக வரணும்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் பண்ணிடலாமே. அவங்க வந்து பாராளுமன்ற தேர்தல் போன வருஷம் தான் நடந்துச்சு. பாராளுமன்றத்தில் 2024 அந்த தேர்தலில் நாங்கள் இதை பண்ண மாட்டோம்னு சொல்லி விலகினவங்க இந்த ஒரு வருஷத்தில் சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்ன ஆச்சு? என்ன மனமாற்றம் வந்தது? என்ன புதுமையை கண்டார்கள் பாரத? என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டாக்டிக்கல் மிஸ்டேக். அடிமட்ட தொண்டன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்க அடிமட்ட தொண்டன் அந்த பாரதிய ஜனதா கட்சியோடு வைத்திருக்கும் கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. தமிழ்நாட்டில் நடுநிலையாக இருப்பவர்களும் அந்த கூட்டணியை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீதிமன்றம் வந்து அரசியல்வாதிகளோட கடுமையான விமர்சனம் பொன்முடி விவகாரத்தை குறிப்பிடும்போது பல்வேறு கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க. அரசியல்வாதிகள் வந்து இந்த மன்னர்களை விட மோசமான முறையில் விமர்சனங்கள் கடந்த ஆண்டு விமர்சனங்களை வந்து முனைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் ஓபிட்டர் டிக்டம், அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் வரல, அதெல்லாம் ஓரல் அப்சர்வேஷன். அது வந்து சட்டத்தில் சொல்லுவாங்க ஓபிட்டர் டிக்டம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆர்டரில் இல்லை. அதெல்லாம் வந்து அவங்க சமுதாயத்தை கவனிக்கும் பொழுது சில கருத்துக்களை சொல்கிறார்கள். அதுவே வந்து சட்டமாகாது, அதுவே வந்து தீர்ப்பாகாது. அதனால் எல்லாருமே வந்து ஒரு கண்ணியத்தோடு பொது வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை தான். தொடர்ச்சியாக பல்வேறு கோரிக்கைகளை திமுக வந்து நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிக்கு வந்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகிறாங்க. இது வந்து தேர்தலில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நிறைகுறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் மொத்தமாக நீங்கள் தராசில் வச்சு பார்க்கும்போது இந்த அரசாங்கத்தால் சமுதாயத்துக்கு வந்து நமக்கு பயனா என்று பார்த்து யார் ஆட்சி செய்ய வேண்டும், எத்தகையவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது,
அவர்களுக்கு அதையெல்லாம் வச்சு தான் எடை போட்டு மக்கள் வாக்களிப்பார்கள். அப்படி வாக்களிக்கும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். சட்டமன்றத்தில் வந்து ஆட்சியில் பங்காற்றுவதற்கு வந்து கண்டிப்பாக மந்திரி சபையில் நான் இடம் கொடுப்போம் சொல்லி உங்களுடைய சட்டமன்ற குழு தலைவர் வந்து பேசுகிறாரு. எல்லா கட்சியும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லா கட்சியுமே தேர்தலில் நிற்கும் பொழுது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். தேர்தலில் வெற்றி பெற்றால் தங்களுடைய பிரதிநிதிகள் அரசாங்கத்தில் இடம்பெற வேண்டும் என்று தான் விரும்புகிறார்கள். இது யதார்த்தமான எதிர்பார்ப்பு தான். அதனால் காங்கிரஸ் கட்சி 1967க்கு அப்புறம் ஆட்சியில் வந்து நாங்கள் ஒன்றும் பங்கெடுக்கவில்லை. அந்த வாய்ப்புக்கு மீண்டும் வந்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. வாய்ப்பு வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சொல்றீங்க, ஆனால் வந்து அது வந்து சாத்தியமாக தெரியலையா? அது வந்து தேர்தல் முடிவை பொறுத்து தானே இருக்கு. பிஜேபி கூட்டத்தில் அவங்க வந்து அமித்ஷா வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்றாரு. இவர் மறுத்திருந்தாங்க கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு இது இருக்கு. ஆனால் திமுக கூட்டணியில் அதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லைங்கிற அதை இன்னைக்கு அதை பேசி தீர்க்கணும்னு அவசியம் கிடையாது. முதல்ல தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். தேர்தலுக்கு வெற்றி பெற்ற பின்னர் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த நிலையில் இருக்காங்கன்னு பார்க்க வேண்டும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஆந்திர பிரதேச எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு தனி பெரும்பான்மை வந்தாலும் கூட்டணி கட்சிகளை ஆட்சியில் சேர்த்துக்கொண்டால் அந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வந்து இந்தியா கூட்டணியில் வந்தால் அதை நான் வரவேற்பேன். அதுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு காங்கிரஸ் தயாராக இன்றைக்கே அது தேவையில்லை. இன்றைக்கே அது தேவையே கிடையாது. இன்றைக்கி வந்து எங்களுடைய குறிக்கோள் வந்து கூட்டணி ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மக்களிடமிருந்து இந்த கூட்டணியை பற்றி எடுத்து சொல்ல வேண்டும். எதிரணியில் இருக்கும் பாதகங்களை எடுத்து சொல்ல வேண்டும். மக்களுடைய நம்பிக்கையை பெற வேண்டும். தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோளை தவிர அந்த அரசாங்கத்தில் யார் யார் அங்கம் வகிப்பார்கள், யார் எந்த இலாக்காவில் இருப்பார்கள் என்பதை இன்றைக்கே தீர்மானிக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கேந்திர வித்யாலயா பள்ளி புதுக்கோட்டை மாவட்டத்தில் 4 வருஷம் ஆச்சு. தற்போது வரை துவக்கப்படாமல் இருக்கு. மாநில அரசு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்ததுக்காக இல்லை, என்ன ஒத்துழைப்பு மாநில அரசு கொடுக்கல? இடம் ஒதுக்குறது, கேவி ஸ்கூலே அவங்க எதிர்க்கிறாங்க. கேவி ஸ்கூலே ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எதிர்க்கிறாங்கல்ல. நம்ம வந்து பாராளுமன்ற தொகுதியில் வந்து கொடுக்குறாங்க. கேவி ஸ்கூல் தமிழ்நாட்டுக்கு சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் 3 கேவி ஸ்கூல் இருக்குது. இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு கேவி ஸ்கூல் வேண்டும் என்றால் அந்த கோரிக்கையை முன்வைக்க நான் தயாராக இருக்கேன். சரி, அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக தெரியல. எந்த இடத்துல வைக்கணும்னு கேள்வி தெரியல. இந்த மாதிரி ஏதாவது வைக்கணும்னு விரும்புனாங்கனாக்கா அதை நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு எழுதுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டுக்கும் மத்திய சர்க்காருக்கும் இருக்கும் சர்ச்சையால் இது வந்து முடங்கி இருக்கிறதா என்பதை நான் ஆராய்ந்து தான் பார்க்க வேண்டும். ரைட்டா? தேங்க்யூ.